அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நீங்கள் சொன்ன இந்த ஜாதகம், இந்த திருமணமாகி கணவனை இழந்த பெண்களை ஒதுக்கிறது எல்லாமே சின்ன வயசுலேருந்து எனக்கு பிடிக்கல. இதை யார்கிட்ட சொன்னாலும் அது ஒன்றும் புரியவும் இல்லை. ஆனால் நான் நடத்திட்டே இருக்கேன். ஆனால் எனக்கு நீங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்கிறீங்களா, அந்த ஜாதகம் வேண்டாம், பையனுக்கும் பொண்ணுக்கும் பார்க்கல. அதே மாதிரி இந்த திருமணத்துக்கு வர்றாங்களே எல்லாம் வந்தாங்கன்னா இந்த பெரியவங்க இருக்காங்கல்லாங்க, இவங்களை கூட்டிகிட்டு போய் வச்சதுமே அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் செஞ்சதுன்னு சொல்கிறப்போ என் மனசு அந்த சந்தோஷத்துலேருந்து இன்னும் மேலவே இல்லைங்க. அப்படிப்பட்ட தாய்மார்கள் இருக்காங்கல்ல, அது நல்லது தானுங்க நாம் செய்கிறது. ஒரு தஞ்சாவூரில் ஒரு கல்யாணம் நடக்குது. கல்யாணத்துக்கு ஒரு 200 கிலோ அரிசி போட்டு சாப்பாடு வச்சு போடலாம். ஒருத்தர் நான் தர்மம் பண்ணணும், தர்மத்தில் அன்னதானம் சிறந்த தானம் பண்ணுங்க அப்படின்னதில் அவருடைய கல்யாணம், அவருடைய பையன் கல்யாணத்தில் முன்னாள் சாப்பாடு வடிக்க ஆரம்பித்து மறுநாள் வரைக்கும் போட்டு வந்தார். அவர் சொல்கிறாரு, வெளியே போட்டு முடிச்சுட்டு கல்யாணம் முடிஞ்சு வெளியே வந்தார். எத்தனையோ கல்யாணங்களுக்கு போயிருக்கிறேன் சாமி, நானும் என் வீட்லேயும் 2 கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், ஆனால் இவ்வளோ சந்தோஷம் கிடைக்கல எனக்கு. இந்த கல்யாணத்தில் உங்களுடைய வார்த்தையை கேட்டு இந்த அன்னதானம் பண்ணது எனக்கு அளவு மீறிய சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு. ஏன் சொல்கிறேன்னா, இந்த இளமையில் திருமணம் பண்ணுறது நான் ஏற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா என்னைய வாழ்வு, உன்னுடைய வாழ்வு ஒரு விதம், என்னுடைய வாழ்வு ஒரு விதம். நாளைய வாழ்வு உன்னுடைய வாழ்வு ஒரு விதம், என்னுடைய வாழ்வு ஒரு விதம். இன்றைக்கி நீ நானும் ஒரு சமமாக எடுக்கும்போது நம்ம சமமான நோக்கம் முடிவு எடுப்போம். ஆனால் ஏற்றத்தாழ்வு வரும்போது ஏற்றத்தாழ்வு முடிவு தான் எடுப்போம். அப்போ இன்றைக்கி எடுத்த முடிவு நாளைக்கு செல்லாமல் போயிடும். அப்போ செல்லாமல் போகும்போது அந்த இளமையில் முடிவு பண்ண கல்யாணம் என்ன ஆகும்? இப்படி எத்தனையோ விதங்களில் பாதிக்கப்படுறாங்க. அதனால் அந்த இளமை திருமணத்தை நான் ஏற்றுக்கிறதே கிடையாது, பாலிய திருமணத்தை. அதே நேரத்தில் இந்த இளமையில் கணவனை இழந்த பெண்களுக்கு மறுமணம் நான் ஆதரிக்கிறவன். ஏன்னா அதை எதிர்க்கிறவங்க கிடையாது. ஒரு பெண்ணு தனித்து இருந்து அவளுடைய வயிற்று பசிக்கு ஏதோ ஒரு வேலை செய்து சாப்பிட்டுடுவாள். ஆனால் உடற்பசி யார்கிட்ட போய் தீர்த்துக்கிறது? பெத்த தாய் தப்புனால தீர்க்க முடியாத உடற்பசியை தான் அடுத்தவனுக்கு அவன் மனைவியாக அனுப்புகிறான். அப்படிப்பட்ட உடற்பசி வரும்போது அவள் யார்கிட்ட போய் தீர்த்துப்பா? அப்போது அன்னாடம் ஒருத்தங்கிட்ட போய் அவள் பசியை தீர்க்கும் போது அவளுக்கு பேர் விபச்சாரின்னு ஆகிப்போகுது. அப்போ இந்த பேர் வரக்கூடாதுன்னா ஒரு மறுமணம் பண்ணக்கணும், ஒழுக்கமாக வாழும்போது அந்த பேரும் போயிடும், வாழ்க்கையே நல்லா இருக்குமே. அதனால் இந்த மறுமணத்தை மட்டும் நான் ஆதரிப்பேன். மறுமணம் நீட்டு 60 வயசில் போய் நான் மறுமணம் பண்ணி போகிறேன்னா அதை ஏற்றுக்கிறவன் இல்லை. நான் சரியான வயசுல இருந்து மறுமணம் பண்ணிக்கிறத நான் ஆதரிக்கிறவன். ஐயா, இப்போ ஒரு பரிசு கொடுக்குறாங்க, அந்த பரிசு பெருசா, அந்த பரிசுக்கு பதிலாக நன்றி சொல்றது பெருசுங்களா? இப்போ ஒரு ரெண்டுமே பெருசு கிடையாது. ஐயா, நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க தெரியுங்களா? நான் அந்த பாடத்தை சொல்லிட்டு அப்புறம் சொல்றேன். உலகம் மூன்றும் உதவற்க ஒரு தனி விலையிலாமையும் உண்ணினேன், மேலும் அவை நிலையிலாமையும் நினைந்தனேன், என் தலையினால் வணங்கும் தன்மையோனேன்னு சொல்லி அனுமனை சீதை வணங்குறாங்க. நீங்க என்ன தெரியுமா சொல்லிருக்கீங்க? இத்தனை உதவி செய்யறீங்களே, இதுக்கு நான் என்ன பண்றது இல்லை, உங்களுடைய பாதங்களை தொட்டு வணங்குகிறேன்னு சொன்னீங்களே. அப்போ என்னங்க ஏன் திடீர்னு நீங்க இப்படி சொல்றீங்க? இல்லை சாமி, இதுதானே உண்மை. இன்னைக்கு நான் ஒரு ரயில்வேல வேலை செய்துன்னு இருந்தேன். என்னால் முடிஞ்ச உதவி என்னுடைய வருமானத்தெல்லாம் போட்டு இந்த ஆசிரமத்தை கட்டினேன். ஆனால் ஆசிரமம் கட்டும்போது மொத்தத்தில் இங்கே 10 பேர் தான் இருப்பான். இந்த 10 பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு வட்டிக்கு வாங்கின்னு வருவேன். நான் வசதி கிடையாது. பௌர்ணமி வந்துச்சுன்னா வட்டிக்கு வாங்குவேன். இல்லை வீட்டில் பொண்டாட்டியதுக்கு கம்மல் வைப்பேன், மூகுத்தி வைப்பேன், இப்போ மருமகளுக்கு எதனா வைப்பேன், வச்சு எடுத்துன்னு வந்தால் அந்த பௌர்ணமி நடத்துவேன். ஆனால் அந்த 10,000 ரூபாய்க்கு இங்கே செலவு பண்ணும்போது அது பெருசாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி 3 நாள் சாப்பாடு போடுறோம், 2 லட்சம் ரூபாய் ஆகுது சாப்பாட்டுக்கு.
டீ காப்பி 3 நாள் சாப்பாடு எல்லாம் 2 லட்சம் ரூபாய் செலவு. வாழை ஒரு பக்கம், தையலை ஒரு பக்கம், இவ்வளவும் போட்டால் 2 லட்சம் ஆகுது. ஆனால் இந்த 2 லட்சம் இன்றைக்கி என்னால் போட முடியுமான்னா போட முடியாது. அப்போது இந்த 2 லட்சம் கொடுக்கட்டும் இந்த மக்கள் தான். எப்போவுமே நான் அடிக்கடி சொல்லுவேன், சுயநலத்தில் பொது நலத்தை பொது நலம் சொல்லி சுயநலத்தை பயன்படுத்திக்காதுன்னுவேன். அது பாவத்தை சேர்ந்துடும் அப்படின்னு. அந்த மாதிரி மக்கள் தந்தது மக்களுக்கே செய்துன்னுக்கிறேன் சாமி. எல்லாம் அவன் செயல். நான் ஒரு கருவி, அவன் ஏற்கிறான், நான் ஏங்குறேன். அவனுடைய ஏக்கம் நின்னால் நான் ஏங்குறதும் நின்றுடும். அது எவ்வளோ நாள் இயக்குவான், எவ்வளோ நாள் நான் ஏங்குவேன் எனக்கும் தெரியாது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் ஏங்கிக்கின்னு இருக்கிறேன். இதுதான் வாழ்க்கையினுடைய பயணம் சாமி. அவனின்றி ஓரளவும் அசையாது. உங்களால் எங்களுக்கு அது எல்லாமே ஒவ்வொரு இதாக தெரிஞ்சிட்ருக்கிறதுமோ எங்கள் மனசில் இருக்கிறது வந்திருக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி. ஆத்மா வணக்கங்க ஐயா. இந்த நாள் இனிய நாள், இந்த நாள் முக்கியமான நாள், இந்த நாள் என்னுடைய ஆசைகள் நிறைவேறிய நாள். ஆத்மா வணக்கம் ஐயா. நன்றி, வணக்கம். அடுத்த தலைமுறை எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சுட்டு பெரியவங்களுக்கு சில விஷயங்களை புரிய வைக்க முடியல. ஆனால் அடுத்த தலைமுறை இவங்க தான். நாமெல்லாம் போயிடுவோம். அடுத்த தூண், அடுத்த தலைமுறையை காப்பாற்றக்கூடிய தூணா இன்னைக்கு 2 பேர் வந்திருக்காங்க. அதுக்கு சாட்சி ஐயாவுடைய சொல்லுக்கு எவ்வளோ வலிமை உள்ளது. பெரியவங்களுக்கே புரியல சில பேர் பேசுறது. டீக்கரில் உட்காந்து பேர் பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் எந்த விதமான அனுபவம் இல்லாமல் இந்த பிஞ்சு மனசும் ஐயாவோட வார்த்தையை கேட்டுட்டு இன்னைக்கு இந்த மேடையில் வந்து உட்காந்து பேசுகிறாங்க. சொல்லுங்கப்பா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து வரீங்க? நான் சென்னையிலேருந்து வரேன். என் பேர் நிகேஷ், என் பேர் வந்து நிகேஷ். நிகேஷ், சொல்லுங்கப்பா. ஏற்கனவே வந்திருக்கீங்களாங்க? வந்திருக்கீங்களா? சந்தோஷம். ஆத்ம விதினா என்ன சாமி? கர்ம விதினா என்ன? ஆத்ம விதினா என்ன? ஆத்ம விதினா கர்ம விதினா என்ன? இந்த வயசுல கேட்குற கேள்வியா சாமி இதெல்லாம்? ஆத்ம விதி, கர்ம விதி. இந்த ஆன்மாவுக்கு ஒரு விதி இருக்குது. இறைவன் முதல்ல படைச்சிட்டான். எதுக்காக படைச்சிருப்பான்? போய் ஊருக்கு போயிட்டு வாப்பா. அப்பா அம்மா சொல்லுவாங்க, அப்பா காலேஜுக்கு போ, நல்லா படிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போ, நல்லா சம்பாதி கட்டுக்கட்டாக பணத்தை வாங்கி ஒரு கல்யாணம் பண்ணு, 4 குழந்தை குட்டியெல்லாம் பெற்றுக்கிட்டு நீ சந்தோஷமாக வாழணும் அப்பா அம்மா சொல்கிற மாதிரி இறைவன் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? சொல்லியிருப்பானா? வாய்ப்பே இல்லை. அவன் இந்த நோக்கத்துக்காக நம்மளை படைச்சிருக்க மாட்டான். அப்புறம் வேற எந்த நோக்கத்துக்காக படிச்சிருப்பான்? எந்த நோக்கத்துக்காக முதலாக படைச்சிருப்பான்? வந்து உழந்ததுக்கு அப்புறம் கர்மா செய்ய ஆரம்பிச்சிட்டோம். வந்ததுக்கு எதுக்காக வந்தோம்? முதல்ல பூமிக்கு வந்திருப்போம். எதுக்காக வந்தோம்னா இந்த ஆன்மா தன்னை அறியாமல் இருக்குதுப்பா. அந்த ஆன்மா தன்னை அறியாமல் இருந்தால் இந்த மண்ணில் ஊந்து போகிற குழந்தை மாதிரி அதுக்கெல்லாம் புசிக்குது. தன்னை உணர்ந்தா என்ன ஆகும்? தண்ணியிலேருந்து குளிச்சுட்டு வர குழந்தை மாதிரி ஃப்ரெஷ் ஆகிடும். அப்போ இங்கே வர்றதுக்கு முன்னாடி இறைவனோட நோக்கம் என்னன்னா, போகிற இடம் ரொம்ப மோசமான இடம் தான்பா, போகிறதெல்லாம் வாரி பூச்சிக்காத, அங்கே போனால் கூட என்ன மறக்காம நீ உன்னை படைச்சதோட நோக்கம் இறைவனை அடையிறது மட்டும்தான் அப்படின்னு இறைவன் நம்மளை அமைச்சான். அந்த விதிக்கு பேர் என்னது? ஆன்ம விதி. இந்த ஆன்மா பிறவி எடுத்துக்கிற நோக்கம் இது. என்னைக்காவது ஒரு நாள் இறைவனை அடைஞ்சே தீரணும். அடைஞ்சால் மட்டும்தானா உனக்கு முக்தின்றது தான் ஆன்ம விதி. அது ஆன்மாவுக்கான விதி. அது எத்தனை பிறவி எடுத்தாலும் அந்த விதியை நோக்கி தான் நம்ம போய் ஆகணும், வேற மார்க்கமே இல்லை. அடுத்து என்ன விதி? கர்ம விதி. சரி, அதெல்லாம் தெரிஞ்சுதான் வந்து ஊந்தமான்னு தெரியாது, தெரியாமல் வந்து ஊந்துட்டோம். வந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட குணம் நடவடிக்கை எல்லாம் மாறுது. ஒரு மழை துளி களிமண் பூமியில் ஊந்தா விழும்போது கலங்கும், அதுக்கப்புறம் தெளிஞ்சிடும், அதுக்கப்புறம் சுத்தமாக இருக்கும். ஆனால் செம்மண் பூமியில் வந்து விழுந்தா என்னைக்கு விழுந்ததோ அது எப்போவுமே தன்னிலை மாறவே மாறாது, அது செம்மனாவே மாறிடும். அந்த மாதிரி சுத்தமாக வந்த நாம செம்மண் பூமி மாதிரி இந்த மண்ணில் உளுந்து எதுக்கு வந்தோம்னே தெரியாமல் இங்கே உளுந்து பரலக்கூடிய விதி வந்துடும். அது எதுக்கு? ஏற்கனவே எத்தனையோ பிரிவை நம்ம செஞ்ச கர்மா நாம் யாருன்றதையே மறைச்சிட்டு, எதுக்கு வந்தோன்ற நோக்கத்தையும் மறைச்சிட்டு நல்லா சம்பாதிப்போம், நல்லா பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் பெற்றுப்போம், எதுக்கு வாழனே தெரியாமல் பாதி காலம் ஓட்டுவோம்.
அதுக்கப்புறம் அடியும் உதையும் பட்டு எதுவும் முடியாத போது ஒரு ஞானம் வரும். அந்த ஞானம் வந்தான்னா வரலாமா போனான்னா, சாப்பிடும்போது சாப்பாடு கட்சினா நல்லா சாப்பிட்லாம். டாக்டர் இனிமேல் சாப்பிடக்கூடாதுன்ட்டாரு. ஏப்பா சாப்பாடெல்லாம் சாப்பிடக்கூடாது, சும்மா ஏதாவது காய்கறி மட்டும் சாப்பிடுப்பான்னு சொல்லும்போது விதவிதமாக சாப்பாடு வந்த மாதிரி நல்லா இருக்கும்போது உண்மை தெரியாமல் ஆடிட்டு எதுவுமே முடியாமல் ஆடி ஓடி உக்காரும்போது வந்த ஞானத்தினால என்ன பயனு? ஏதாவது பயன் இருக்குமா? வாய்ப்பே கிடையாது. அதனால தான் என்ன சொல்லுவார், நல்லா இருக்கும்போதெல்லாம் ஊரை சுற்றி போட்டு காலி சட்டி எடுத்து வந்து என் கரையில் உக்காந்தேன்னா என்னால் என்ன பண்ண முடியும்? அப்போ அதுக்கு காரணம் என்ன? சின்ன வயசுல ஒரு சிலர்லாம் ஞானம் அடைகிறாங்களே, இவ்வளோ வயசாகிய நான் ஞானம் அடையாமல் போகிறதுக்கு என்ன காரணம்? என்ன? அதுதான் நாம் செஞ்ச கர்மா நம்ம கண்ணை மறைச்சி நாம் எதுக்கு வரணுமே தெரியாமல் காரணமே இல்லாமல் ஓடுவோம். யாருமே நம்மளை தடுத்தவே மாட்டாங்க, பின்னாடி பார்த்தா ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் நாம் என்ன 10 பேர் சேர்ந்து தத்துன மாதிரி காரணமே இல்லாமல் ஓடிக்கிறோம். இந்த ஓட்டம் என்னைக்கு முடியும்னு தெரியல. அப்போ இதுக்கு காரணம் தான் என்னது? கர்மா விதி. அப்போ ஆன்ம விதினா என்னது? இறைவன் அடையணும். கர்மா விதினா காரணம் தெரியாமல் ஓடுறான் பாரு, அதுதான் கர்ம விதி. அப்போ விதி ஜெயிக்குமா மதி ஜெயிக்குமா அப்படின்னா, விதியோட குழந்தை மதி. சரி இப்போவாது புத்தி வந்ததுன்னு வந்துட்டோம், ஜெயிச்சிருவோமா? தெரியல. ஜெயிப்போம். முடிஞ்ச அளவுக்கு நாம் போராடி பார்த்துருவோம்பா. விதி என்ன ஒன்றா இருக்கட்டும், பிரம்ம கருவிலே எழுதிட்டான். ஆனால் போகிறதுக்குள்ளே ஒரு வாழ்க்கை இருக்குதுல்ல, போகிறதுக்குள்ளே கை கால் நல்லா இருக்குதுல்ல, போகிறதுக்குள்ளே என் மனசில் தைரியம் இருக்குல்ல, நல்லது எது கெட்டது எதுன்னு பகுத்து பார்க்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கையும் தைரியமும் என் மனசுக்கு என் அறிவுக்கு இருக்குல்ல. அப்போ நான் என்ன பண்ணணும்? வாழ்க்கை எப்படி ஒன்றா போகட்டும், ஆனால் மோதி பார்க்க வேண்டியது என்னோட வேலை. அதுக்கு அடிப்படையாக என்ன வேணும்? குருடனுக்கு கை கட்டி இருக்கிற மாதிரி மனுஷனுக்கு மதின்றது வேணும். விதி ஜெயிக்கிறதாவே இருக்கட்டும், மதி கொண்டு நீ போராட வேண்டியது ஒவ்வொரு மனுஷனோட விதி. விதின்னு சும்மா உட்காந்து திண்ணையில் தூங்குவது பேர் விதி இல்லை. சாகணும்னு முடிவாக இருந்தாலும் நீ போராடி தாண்டா சாகணும். சும்மா இருந்து செத்து போயிட போற. சும்மா இருந்து செத்தனா நாய்க்கும் உனக்குமே வித்தியாசம் இல்லாத போயிடும். நீ மனுஷன்னா உனக்கு 6 அறிவு உள்ளது இருக்கிறது உண்மைன்னா நீ கடைசி நொடி வரைக்கும், எந்த கடைசி நொடி வரைக்கும் யமன்றவன் உன் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிற வரைக்கும் போராட்டத்தை கைவிடாத. நீ எங்கேயுமே தோத்து போயிடாத அப்படின்னு வாழறதுக்கு மதி கொடுத்துருக்கான். எதுக்குப்பா விதி கொடுத்துருக்கான்? போராடுறதுக்கு இறைவனால கொடுக்கப்பட்டது மதி. அந்த மதி கொண்டு நீ வாழ்ந்தா ஒரு வேளை விதியையும் வெல்லலாம். அப்படி வெண்ணா ஊருக்கு கலங்கரை விளக்கு மாதிரி மகானாவும் ஞானியாவும் சித்தனாவும் புத்தனாவும் நீ வாழுவப்பா. புத்தன் செத்து போயிட்டாரா? புத்தன் செத்துட்டாரா சாமி? ஆனா இன்னைக்கு இல்லை. எப்படி இல்லை? உருவமா இல்லை, ஆனால் உலகம் உள்ள வரைக்கும் வாழ்ந்துன்னு இருப்பான் புத்தன். சித்தன் இன்னைக்கு இல்லை, அதனால இல்லைன்னு ஆயிடுமா? உலகம் உள்ளளவும் அவனோட பேரே இந்த உலகம் சொல்லணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உடலால் மறைஞ்சாங்களாம் தவிர அவங்களோட செயலால் இந்த உலகத்தில் காலம் ஃபுல்லாக இருப்பாங்க. அப்போ மதி கொண்டு வாழ வேண்டியது நம்மளுடைய வேலை. விதியை சொல்லி வீணா போகக்கூடிய கூட்டமாக நாம் யாரும் இல்லைன்றது தான் இந்த பௌர்ணமி நாளில் இங்கே உக்காண்டிருக்கோம். நாமெல்லாம் யார்? மதி கொண்டு வாழ்க்கையை நடத்தக்கூடியவங்க, விதியை வெல்லக்கூடிய போராட்டத்தை தொடர்ந்து செய்யக்கூடியவங்க. ஊரெல்லாம் ஒரு பக்கம் ஓடினு போது நாம் மட்டும் ஏன் சாமி இங்கே உக்காந்துக்கணும்? அந்த வேலை நமக்கு இல்லையே. எல்லாரும் மாதிரி நம்மளும் வாழ்ந்துட்டு போயிடலாமே. ஆனால் அந்த மாதிரி யோசிக்கிறோமா? எல்லாரும் மாதிரி நான் வாழ மாட்டேன், எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குப்பா, அதுக்கு ஒரு வழி இருக்குப்பா, அதையெல்லாம் காட்டக்கூடிய ஒரு இடமும் இருக்குப்பா, அதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு குருவும் இருக்காருப்பா. தானே இங்கே வந்திருக்கிறோம். இதுதான் சாமி இந்த விஷயம். புரிஞ்சுதா? ரைட். ஆத்மானம்